ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், தராசு போன்ற நிறை குறைகளை சீர்தூக்கி பார்த்து நல்ல விஷயங்களை நல்ல முறையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய குணத்துக்கு சொந்தக்காரர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீதி தவறாமல் நேர்மையுடன் அணுகக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? உங்கள் ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வரும் 26/5/2026 அன்று 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகிறார். 10ல் குரு வருவதால் பதவி மாற்றங்கள் வரும் என்பது நேதி. அதாவது நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி கிடைத்துவிடும். உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் என்பது பழமொழித்தான். ஆனால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கும் பார்வைகளினால் உங்களுடைய பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும். தொழில் மாற்றங்களோ அல்லது இடமாற்றமோ கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் வயதானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக செலவிடும் சூழலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன் பார்வை பலத்தால் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். 2, 4, 6 இந்த 3 இடங்களையும் குருவின் பார்வை பதிய போகிறது. 2ஆம் இடம் எனப்படும் குடும்பஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் இருந்தால் அதுவும் திருப்தியாக இருக்கும். முக்கிய மனிதர்களின் ஒத்துழைப்பால் புது முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனைகள் எல்லாம் புதுசாக ஏற்படும். பண புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மன குழப்பங்களும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் சுகஸ்தானம் பலம் பெறும். உடல் நலம் சீராகி நீங்கள் நன்கு உழைக்கக்கூடிய ஒரு உடல் தகுதியினை பெறுவீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய பலனை தரும். படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து நல்ல வருமானத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு படித்து முடித்த மாணவ மாணவியர்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமை குறைய வழி பிறக்கும். எதிரிகளின் தொல்லை குறையும். நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய தளம் எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியும். மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நடைபெறும். இந்த ஆண்டின், அதாவது 2026ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கப் போகிறது. கடக கேதுவும் மகர ராகுவும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள். வெளிநாட்டில் வேலை பார்த்தவர்கள் எல்லாம் ஊர் திரும்பி இங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பயிற்சிகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.